வணக்கம். நயினார் நாகேந்திரன் அவர்களின் ஆபாசமான பேச்சு. முதல்வர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு, டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல் என்ன, கமலாலயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் பேசிய விதம் சரியா? அவர் பேசுகிற டோனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே உதயநிதி பேசுகிறது, அதுக்கப்புறம் RS பாரதி பேசுகிறது, நக்கீரன் கோபால் பேசுகிறது, பொன்ராஜ் பேசுகிறது, இப்படி பல பேர் பேசுகிறது. இவங்க டோன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ உள்ளே என்ன இருக்கோ அது வெளியே வந்து விட்டது. பிஜேபி தலைவராக இருந்தால் யாரும் தன்னை ஒன்றும் பண்ண முடியாது, சென்ட்ரலுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலான்னு பேசிகிட்டு இருக்கார். நக்கீரன் கோபால் மேலே வழக்கு போட்டாச்சு, மார்க்கெட் மேலே வழக்கு போட்டாச்சு, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே வழக்கு போட்டாச்சு, இன்னும் பல பேர் மீது வழக்கு போட்டாச்சு. அப்படிங்கும்போது இவர் மீதும் வழக்கு போட வேண்டும் அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணம். இதே ஜெயலலிதா மட்டும் இன்றைக்கி பதவியிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருந்தாருன்னா இந்நேரம் நயினார் நாகேந்திரனுடைய கதி என்ன? பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா மாதிரி அவசரப்பட்டு பண்ணுறதில்ல, கலைஞர் மாதிரி பயந்து பயந்து கடைசி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமலும் இருக்கிறது. இவர் ரொம்ப தெளிவான ஆள். அதனால் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத யோசிக்கவே முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்த மாதிரி அவதூறு வழக்குகள் கண்டிப்பாக சிறை தண்டனை பெற்றுத்தராது. அது நிற்காது, சில சமயம் நிற்காமல் போயிடும். ஒரு இடத்த ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணால் நிற்கணும். அப்போ சிஎம் அநேகமாக இப்போ வரக்கூடிய தகவல் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் டிவிகே அதை எப்படி பார்க்குது? டிவிகேவுக்கு அனுதாபலை வேகமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பிஜேபி ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை. இப்போ பிஜேபி ஆஃபீஸில் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாள் தலைவர் நரசிம்மன் கண்டிக்கிறார். பல பேருக்கு கோபம் இருக்குது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நயினார் அண்ணாமலையை மாற்றிட்டு நயினார் வந்தார், நயினாரை மாற்றிட்டு இன்னொரு குரூப் வர ட்ரை பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் இப்படி பேசுறது தப்பு. ஏன்னா இப்போ என்ன சிக்கல்னா பிஜேபியில் ஹைகமாண்ட் நயினார் நாகேந்திரனை மன்னிப்பு கேட்க சொன்னால் அவர் கேட்பார், இல்லைன்னா கேட்க மாட்டார். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் பிஜேபியுடைய கட்சி. அதனால் ஹைகமாண்ட் என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாமல் இனி எல்லோரும் பேசாமல் இருக்காங்க. குஷ்பு பேசலை, இவர் நம்ம வானதி சீனிவாசன் பேசலை, தமிழிசை யாருமே. அப்போ என்ன சிக்கல்னா இவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு மேட்டருக்கு இவங்க கண்டிக்க போவ, திமுக இந்த மாதிரி பேசியிருக்குது, டிவிக்கு இந்த மாதிரி பேசியிருக்கு, கண்டிக்க போனால் ஏங்க திரிஷா அவர்களை பற்றி நயினார் நாகேந்திரன் பேசும்போது அமைதியாக இருந்தீங்க, முதல்வருடைய தாயை பற்றி பேசும்போது அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு வெகுஜன மக்கள் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பிஜேபியினரை மைக்க போன திருச்சி ஓடக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே சிக்கல் இருக்கும்போது ஏதாவது ஒன்று பேசி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வைரல் ஆகணும். அதாவது என்ன பேசுகிறேன்னு தெரியாமே பேசிட்டார். இப்போது கூட அவர் மன்னிப்பு கேட்க இதுவரை தயாராக இல்லையா. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம். அதே போல் டிவிக்கு அரசாங்கமும் அவர் மேலே கை வைக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வேற ஒரு ரூட்டில் போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால், மார்க்கெட்டையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், பொன்ராஜ், இப்படி பல பேர் மேலே வழக்கு தொடர்க்கிறாங்க. அப்போ வழக்கு தொடக்கும் போது அவங்க பாட்டுக்கு வழக்கை சந்திக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நக்கீரன் கோபால்லாம் போய் காலையிலையும் சாயங்காலமும் கையெழுத்து போட்டு வர்றார். நயினார் நாகேந்திரனை வழக்கு போட்டு வழக்கு நடத்தலாமா இல்லை அமைதியாக விட்டுறலாமா, இதான் இப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் முதல்வர் எதுவும் சொல்லலையாம். இது அடுத்த கட்டமாக எங்கேயே போகும்? இப்போ எல்லா விஷயமும் ஓட்டு அரசியல் தான். அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்போது இன்றைக்கி முக்கியமாக இது பேசப்படுது. இன்றைக்கி கோட்டை கொத்தளத்தில் 1970க்கு பிறகு பிறந்த ஒருவர் கொடியேற்றினார், திமுக அதிமுக இல்லாத ஒரு சிஎம் கொடியேற்றினார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைங்க பாருங்கள் திரிஷாவுக்கு அங்கே சீட்டு கொடுத்துருக்காங்க, நயினார் நாகேந்திரன், இந்த செய்திகள் மிகைப்படுத்தப்படுது. நல்லா யோசனை பாருங்கள், மக்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு 1000 பிரச்சனை. இன்றைக்கி சிஎம் சொல்கிற விஷயத்தில் மக்களுக்கு பிடிச்சது என்ன? லஞ்சத்தை ஒழிப்பேன், இதான். ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் வாயிலாக எப்படியாவது டிவிகேவையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்மையும் களங்கப்படுத்தணும். இப்போ அந்த மாதிரியான பேச்சு இந்த மாதிரி பேசும்போது சிஎம்கான மவுசு இன்னும் கூடுது. என்னப்பா அது, அவர் பாட்டுக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணலான்னு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் உதயநிதி பேசுகிறாரு, அவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு. அப்போ என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? சாதாரண ஒரு மனிதர் இன்றைக்கி அரசாணை வந்துருச்சுன்னா அவருக்கு எதிராக இவ்வளவு மோசமாக பண்ணுவீங்க? ஒரு பிஜேபியுடைய மாநில தலைவர் இந்த மாதிரி பேசலாமா? சில பேர் ஏங்க பிஜேபியில் இருக்கிறதுனால தாங்க அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு, இதே மற்ற கட்சியில் இருந்தால் டொப்புக்குன்னு தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்கல்ல, இதே ஜெயலலிதா இருந்தால் தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்கல்ல, கேட்குறவங்க நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை. ஏற்கனவே பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ மரியாதை இருக்குன்னு தெரியும். பல பிஜேபியினர் புலம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் இதை எப்படி பார்க்குறாரு? நம்ம அமைதியாக இருப்போம். வெகுஜன மக்கள் இந்த ஆட்சியை பார்த்துட்ருக்காங்க. இந்த ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அப்பப்போ கண்டென்ட் கொடுக்குறது யார்? திமுக தான். என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க? நீங்கள் பாருங்கள், சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல சாவே வராது. இதெல்லாம் திமுக கொடுக்க. குளத்தூரில் இருக்க மக்கள் நன்றி கெட்டவங்க.
அப்போ வெகுஜன மக்களுக்கு வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி, மற்ற விஷயம், நிதி பிரச்சனை இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது சொத்து வரி உயர்வு எல்லாம் எவ்வளோ முக்கியமான இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இஷ்யூ வருது. என்ன இஷ்யூ? இந்த மாதிரி முதல்வருடைய அம்மாவை வந்து நயினார் நாகேந்திரன். அப்போ முதல்வர் மேலே ஒரு அனுதாபம் வருது. முதல்வர் அமைதியாக இருந்தாலும் அவரை உச்சாணி கொம்பில் ஏற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கட்சிங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் இந்த விஷயத்தை ஈஸியாக முடிக்கலாம், ஏங்க அந்த அர்த்தத்தில் பேசலன்னு சொல்லியிருக்கணும். இதே போல் திரிஷா அவர்களை பற்றி பேசும்போது 3 நாளைக்கு முன்னாடி தான் அவர் லைனுக்கே வந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தா திமுக அதிமுக ஏதாவது ஒன்று கண்டிக்கணும். பிரதான எதிர்கட்சியான உதயநிதி மற்றதெல்லாம் பேசுகிறது. அப்போ என்னென்னா இனத்தோடு சேர்கிறது. ஏற்கனவே உதயநிதி இதே மாதிரி பேசினார், இப்போ அதே மாதிரி பேசக்கூடிய நயினார் நாகேந்திரன் பேசும்போது அமைதியாக இருக்கிறார். அப்போ வெகுஜன மக்கள் எல்லாரும் ஒரே கூட்டையில் உரிய மடைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் நீங்கள் வந்து கவுக்க பார்க்குறீங்க, முடியுமா? இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தமாக நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு ஆள் எதுக்குறாங்க. அப்போ இவர் வந்து நல்லாட்சி கொடுக்குறாரு. வெகுஜன மக்கள் என்ன நினைக்கிறாங்க? லஞ்சத்தை ஒழிக்கணும்னு ஒருத்தர் வராரு, அவரை இந்த சிஸ்டம் செயல்படாமல் தடுக்குது. இதுதான் வெகுஜன மக்கள் எண்ணம். டிவி ஆட்சியில் குறையில்லை அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. குறையெல்லாம் இருக்குது, அங்கங்கெல்லாம் லஞ்சம்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சிஎம் ஒழிக்க நினைக்கிறார். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் நினைக்கக்கூடிய விஷயம். இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம மின்சாரம் வந்து நிறைய பேருக்கு மின் கட்டணம் அதிகமாகிடுச்சு, சொத்து வரியை உயர்த்தி இப்போ தான் திரும்ப வாங்கினாங்க. இப்படி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஓடி வந்து திரிஷா அவர்களுக்கு ஏன் ஃபஸ்ட்டு சீட்டில் இடம் கொடுக்கலங்கிற பிரச்சனை இணையத்தில் ஓடிட்டு இருக்குது. இன்றைக்கி சிஎம் பேசுறது பழசு தப்புன்னு திமுக பேசிகிட்டு இருக்குது. மாணவர்கள் 2 பேர் கொலை பண்ணியிருக்காங்கிறத பற்றி உதயநிதி பேசுகிறார். இதையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி சிஎம்முடைய அந்த இமேஜை தூக்கி நிறுத்துகிற மாதிரி சிஎம்முடைய அம்மாவை திட்டி இன்றைக்கி வந்து நயினார் நாகேந்திரன் தேவையில்லாமல் வாயை விட்டு வம்ப விலைக்கு வாங்கியிருக்காருன்னே சொல்லலாம். இப்போதும் சொல்கிறோம், அவர் அரெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்காது இந்த கேஸு. அவர் மீது வழக்கு போடுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எது வேணால் பேசலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சவுக்கடியாக இருக்கும். நிறைய பேர் அதை கண்டிக்கணுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சில கூட்டணி கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் கண்டிக்கணும். இதில் யோசிக்கவே கூடாது. இது என்ன இவ்வளோ மட்டமாக பேசக்கூடியவர்களை எப்படி ஏற்றுக்கிறது? பிஜேபி ஹைகமாண்டும் இவரை மன்னிப்பு கேட்க சொன்னால் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டால் பிஜேபியுடைய அந்த தரம் உயரும். இல்லாவிட்டால் ஏற்கனவே சொன்னது போல தான், பிஜேபிக்கு ஏற்கனவே 10 ஓட்டு இருக்குது, அதுலேயும் ஒரு 3-4 ஓட்டு போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் அண்ணாமலை அவர்களையும் நம்ம பாராட்டி ஆகணும். அவர் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபி நன்றாக வளர்ந்தது உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை இவ்வளோ மோசமாலாம் பேசுகிறத எனக்கு தெரியும். பர்சனலாக இந்த மாதிரி இழிவாலாம் பேச மாட்டார். அவர் 1000 கருத்து வேறுபாடு நமக்கு அவருக்கு இருந்தால் அவர் இந்த மாதிரிலாம் மோசமாக பேச மாட்டார். இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியை முடிக்க வந்திருக்கிறார். ரொம்ப நல்லது தான். தமிழ்நாட்டில் பிஜேபியை முடித்தால் அது நல்லது தான். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.